அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் விலகுவதாக அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். டெஸ்ட் தொடர்களோட அஸ்வினோட பங்களிப்பு எப்படி இருந்தது, அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக அஸ்வினுடைய இந்த டெஸ்ட் தொடர்ல பொறுத்த வரைக்கும் அஸ்வினுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா அஸ்வின் டெஸ்ட் தொடர்ல 537 விக்கெட்டுகளை இதுவரை வைத்திருக்கிறாரு. 613, அதாவது கும்ளேவோட சாதனையை முறியடித்த பிறகு அஸ்வின் டெஸ்ட் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்னதாக தன்னுடைய ஓய்வை அஸ்வின் அறிவித்திருக்கிறாரு. இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இந்திய அணி வெற்றி பெற்று வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபி போன பிறகும் கூட இந்த அறிவிப்பை அஸ்வின் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். டெஸ்ட் தொடர்ல தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் ஒரு வரவேற்பை பெற்றவர் தான் அஸ்வின். பவுலிங் மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டர் பேட்டிங்கிலும் கடந்த 2 டெஸ்ட்களுக்கு முன்பாக கூட சதம் அடித்து ஆல்ரவுண்டராக ஃபார்முக்கு வந்தவர் அஸ்வின். இந்த நிலையில தான் அவருடைய இந்த சர்வதேச டெஸ்ட் தொடர், T20, ஒருநாள் தொடர் உள்ளிட்ட அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அஸ்வின் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஓய்வை பொறுத்தவரையில அஸ்வின் 38 வயதான இந்த அஸ்வின் 40 வயது வரை விளையாடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 38 வயதிலேயே தன்னுடைய அனைத்து விதமான போட்டியிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இதன் வரிசையில பார்த்தோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியோட அவர்களுக்கான இடம் முடிவடைகிறதா என்றும் பார்க்கப்படுகிறது. அவர்களும் ஓய்வை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ரசிகர்களுக்கு மத்தியில தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அடுத்து வரவிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். அடுத்து பல்வேறு விதமான போட்டிகள்ல தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய சுமன் கில்லாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கத்துல அவர்களும் தங்களுடைய ஓய்வை அறிவிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் மத்தியில பேசப்பட்டு வருது. அஜய், சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிற அஸ்வின், அவருடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும்? நிச்சயமா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான போட்டிகள்ல ஓய்வை அறிவித்தாலும் கூட வரவிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டிற்கான IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஏலத்துல எடுத்திருக்கிறாங்க. வரவிருக்கக்கூடிய மார்ச் மாதம் தொடங்கக்கூடிய இந்த IPL போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் விளையாட இருக்கிறாரு. அந்த ஆட்டத்தை பார்க்க சென்னை ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களே மிகுந்த ஆவலோடு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிக நம்பிக்கையோட தோனி ஏற்கனவே ஒரு சாம்பியன்ஷிப் டிராஃபில கடைசி ஸ்பின் ஓவர் கொடுத்து அந்த கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அஸ்வின். இதற்கு முன்னதாக 2008, 2010 காலங்கள்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் விளையாடி இருந்தாரு. அதன் பிறகாக ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் சென்னை அணிக்கு அஸ்வின் திரும்பிருக்காரு. 2025 IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில அஸ்வின் விளையாட போறாரு. அதை பார்க்க இந்திய ரசிகர்கள் மட்டும், தமிழ்நாடு ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் மிக ஆவலாக இருப்பார்கள் என்றே பார்க்கப்படும். ஏனென்றால் IPL அதாவது அனைத்து விதமான டெஸ்ட் போட்டிகளும் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளும் ஓய்வை அறிவித்த அஸ்வின் 2025ஆம் ஆண்டு IPL தான் அவருடைய கடைசி IPL ஆக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.